இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அப்போ தேவனுக்காக நாம காத்திருக்கிறோம். அவர் என்னை சுகமாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். அப்போ அப்படி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க வேதத்தை வாசித்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்களாம். ஒரு புதுபலன். இன்றைக்கு எத்தனையோ பலம் நமக்கு இல்லை, எத்தனையோ பலம் நமக்கு இல்லை. சரீரத்தில் இருக்க வேண்டிய பலம் கூட நமக்கு இல்லை. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடுக்கத்திலே இருக்கும், சரீரம் கீழே விழுந்துடுற மாதிரி, தடுமாடுற மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்காகவே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் இருப்போம். சரீரம் பலகீனமாக இருக்கும். வருமானத்தில் பணபலமாவது இருக்கா? அதுவும் இல்லை. பின்புலத்தில் குடும்ப பலமாவது இருக்கா? அதுவும் இல்லை. ஏழ்மை, வறுமை, நெருக்கம், போராட்டம். பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்கா? அதுவும் இல்லை. எந்த ஒரு பலமும் இல்லாத பலகீனப்பட்டு நாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த பலகீனத்தோடு கூட கர்த்தருக்கு நீங்க காத்திருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு இறங்குவார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தருக்காக காத்திருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. ஜெபத்துல காத்திருங்க. சபை கூடி வரும்போதெல்லாம் ஜெபத்திற்கு போங்க, ஆராதனைக்கு போங்க. ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சபை கூடும் போதெல்லாம் நீங்களும் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று. அப்போ நாம காத்திருக்கும் போது நாம நிச்சயமாய் புதுபலன் அடைவோம். அந்த புதுபலன் வரக்கு ஒரு வேளை ஆண்டவர் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம பணத்துல, வசதியில பலகீனர்களா இருக்கலாம், ஆரோக்கியத்துல, சரீர பலத்துல பலகீனர்களா இருக்கலாம், படிப்புல பலகீனர்களா இருக்கலாம், கல்வி இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனுக்காய் காத்திருக்கிறேன். நான் பலகீனப்பட்டாலும் தேவனுக்காய் காத்திருக்கிறேன், நான் கடன்பட்டாலும் தேவனுக்காய் காத்திருக்கிறேன், நான் துன்பப்பட்டாலும் தேவனுக்காய் காத்திருக்கிறேன், நான் நோய்வாய்ப்பட்டாலும் நான் கர்த்தருக்காக தான் காத்திருக்கிறேன். அந்த மனநிலையில கர்த்தருக்காய் காத்திருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில மரணத்திற்காய் காத்திருக்கிறாங்க. ஒரு மரணம் வந்தா நல்லா இருக்கும், ஏன் நான் பிறந்தேன், இப்படியெல்லாம் நினைக்கிறவர்களும் உண்டு. நான் சொல்லுகிறேன், இனி நீங்க சாக வேண்டியதில்லை. உங்களுக்காக ஆமென் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக்கினார். உங்களுக்காக, எனக்காக அவர் மரித்திருக்கிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படி அவர் அப்படி செய்திருக்கிறார். நீங்க மரணத்திற்காய் காத்திருக்க வேண்டாம். இருக்கிற பிரச்சனைகளில், போராட்டத்தில், நெருக்கத்தில் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், எண்ணுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. நான் சொல்லுகிற, மரணத்திற்காய் காத்திருக்காதுங்க, கர்த்தருக்காய் காத்திருங்க, தேவனுக்காய் காத்திருங்க. அவரால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. நாம் எவ்வளவு கர்த்தருக்காய் காத்திருக்கிறோமோ நிச்சயமாய் புதுபலன் அடைவோம். என் சரீரம் பலகீனப்பட்டிருக்கலாம், பணபலமே எனக்கு இல்லாம இருக்கலாம், பதவி பலம் இல்லாமல் இருக்கலாம், அதிகார பலம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்க மறந்து போகாதுங்க, பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். அந்த தேவனே உங்களுக்கு பலனாய் மாறுவார். நீங்க கர்த்தருக்காய் காத்திருங்க. இந்த பலகீனம் தேவன் எனக்கு சுகமாக்குவார். அவருடைய வேலை வரும், சீக்கிரமாய் வரும், என்னை விடுவிப்பார். வறுமை, கஷ்டம், கடம், கண்ணீர், இழப்பு, நஷ்டம், ஆண்டவருக்காய் காத்திருங்க. அவர் வேலை வரும். எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கில் கடன் இருந்திருக்கு. ஒரே வருஷத்திற்குள்ளாக கடனை அடைத்து மீதமும் எடுக்கும்படி கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார், கைகளின் பிரயாசங்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறது எம்மாத்திரம் அவருக்கு லேசான காரியம் நம்மை ஆசீர்வதிக்க. அவருடைய வேலைக்காய் நாம காத்திருப்போம், அவருக்காய் நாம காத்திருப்போம், கர்த்தருக்காய் காத்திருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மனுஷனை பார்க்கிறோம், கர்த்தருக்காய் காத்திருக்காமல் ஓடுகிறாங்க. அப்படி ஓடுகிறவர்கள் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கை மாறல, மிக மோசமான நிலைக்குள்ளாக தான் தள்ளப்படுகிறார்களே தவிர எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காய் காத்திருக்கும் போதெல்லாம் ஒரு புது பலன் அடையும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. புது பலன் வரும், புது பலன் வரும். அது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அதை தருவார், கர்த்தர் அதை கொடுப்பார். நீங்க தேவனுக்காக காத்திருங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தையா தேவனுக்காய் காத்திருங்க. அவர் வேலை வரும்போது நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை தருவார். பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த தேசத்துல நீங்க பெருகுவீர்கள், பெருகி இருப்பீர்கள். கர்த்தருக்காய் காத்திருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். தேவனுக்காய் காத்திருங்க. அவர் வேலை வராமல் போகாது, அவர் வேலை சீக்கிரமாய் வரும். அவருடைய வேலையில நீங்க சந்தோஷப்படுகிற மாதிரி குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தருக்காய் நாம காத்திருக்கும் போதுதான் தேவன் நம்மளை புது பலன் அடையும்படி கர்த்தர் செய்கிறார். ஆகவே எவ்வளவு தேவனை தேட முடியுமோ, வீடுகளில் இருக்கும்போது வேதத்தை வாசிங்க, வீடுகளில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, வீடுகளில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறதை காட்டுகிறது. தேவனையே தியானித்துக் கொண்டிருங்க. ஒரு புது பலன், நீங்க இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத ஒரு புது பலன், இதுவரையிலும் கண்டிராத கேள்விப்பட்டிராத ஒரு புது பலத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு குடும்பம் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் குழந்தையே இல்லை. இப்போ கர்ப்பப்பையும் வீக்காகி இறங்கி பலகீனப்பட்டு அதையும் ஆபரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சையின் மூலமாய் நீக்க வேண்டிய ஒரு நிலைமை. நாங்கள் இத்தனை வருஷம் கர்த்தரை சேவித்தோமே, இத்தனை வருடம் கர்த்தரைக்காக காத்திருந்தோமே, இனி பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை எங்களுக்கு வந்துட்டே என்று சொல்லி கலங்கினார்கள். அந்த கர்ப்பப்பை இன்னும் பலகீனப்பட்டு தீவிரம் அடைய அறுவை சிகிச்சை மூலமாய் அகற்றப்பட்டது. ரொம்ப சோர்ந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகல. ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகல. இருதயமெல்லாம் ஒரே வலி, நினைவுகள் எல்லாம் ஒரே குழப்பம். இனி என்ன ஆகுமோ, இதுவரைக்கும் எப்படி ஆகிலும் கர்த்தர் தருவார் என்று இருந்தது. இப்போ இனி அவர் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு நிலை சரீரத்தில் ஏற்பட்டு விட்டது. இனி எப்படி நடக்கும்? மனுஷனுடைய காரியம் ஒரு குறிப்பிட்ட எல்கையில முடிந்து விடும். கர்த்தருடைய காரியம் அப்படி அல்ல. அல்லேலூயா. முடிவில்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர் என் வாழ்க்கையை எங்கேயும் தொடங்குவார், எங்கேயும் முடிப்பார். அவர் எங்கேயும் ஆரம்பிப்பார், எங்கேயும் முடிப்பார். நாம முடிஞ்சுன்னு நினைப்போம், அவர் அங்கிருந்து தான் ஆரம்பிப்பார். நாம எல்லாம் இழந்துட்டோம்னு நினைப்போம், அவர் அங்கிருந்து தான் தொடங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர் என் வாழ்க்கை முடிந்து போன இடத்துல இருந்து ஒரு புது வாழ்வை தர அவருக்கு லேசான காரியம். இப்ப இவங்க நினைச்சாங்க கர்ப்பப்பையே எடுத்தாச்சு, இனிமே எங்க பிள்ளை. ஆனா மறுபடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஹல்லேலூயா செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு இறங்க ஆரம்பித்தார். ஒரு நாள் சில மாற்றங்கள் வந்தது அந்த சகோதரிக்குள்ளாக. மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே மறுபடியும் ஒரு கர்ப்பப்பை இருந்தது. அதுக்குள்ளாக 2 மாதத்தினுடைய கரு வளர்ந்திருந்ததை கண்டார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாததை ஒன்றை உருவாக்கி கொடுக்க முடியும். முடிந்ததில் இருந்து ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு எனக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் மாத்திரம் கர்த்தருக்காய் காத்திருந்தா அவருடைய வேலை வரும்போது என்னை நினைத்தருளுவார். ஆமா,
ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வேலை இன்னும் வரல. அவருடைய வேலை உங்க மேல வராமல் போகாது, சீக்கிரத்தில் வரப்போகிறது. உங்க சூழ்நிலைகள் மாற போகிறது, சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்பாவினுடைய வேலை உன் தரித்திரத்திற்கு அன்றைக்கு முடிவு நாளாக இருக்கும். உன் போராட்டத்திற்கு முடிவு நாளாக இருக்கும். உன் குறைவுக்கு அது முடிவு நாளாக இருக்கும். கர்த்தர் உன்னை மகிமையின் மேல மகிமை அடைய செய்வார், மேன்மையின் மேல மேன்மை அடைய செய்வார். கர்த்தர் ஒருவரையும் கைவிடுகிறது இவன் அல்ல.